Hi students, welcome to our channel. So 12th Commerce Public Exam 2025 கான important ஆன 2 mark 3 mark questions என்னன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். 5 mark questionsக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுட்டோம். சப்போஸ் அதை நீங்க இன்னும் பார்க்கலனா அந்த வீடியோவை இந்த வீடியோவோட end screenல தரேன். மறக்காம அந்த 5 mark questions போய் பாத்துருங்க. இந்த வீடியோல 2 மார்க்கும் 3 மார்க்கும் மட்டும் பார்க்க போறோம். ஸோ இதை நீங்க தரவா படிச்சிட்டீங்கன்னாவே கண்டிப்பா அவுட் ஆஃப் 90க்கு நீங்க 80 மார்க்ஸ் மேல ஸ்கோர் பண்ண முடியும். இதை தாண்டி உங்களுக்கு வேற கொஸ்டின்ஸ் கேட்கறது சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். சரியா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் 2 மார்க் பார்த்தலாம், அப்புறம் 3 மார்க் பார்க்கலாம். 2 மார்க் கொஸ்டின், வாட் இஸ் மேனேஜ்மெண்ட்? மேலாண்மை என்றால் என்ன? வாட் யூ மீன் பை ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்? மேற்பார்வை வீச்செல்லை என்பதன் பொருள் யாது? ஷார்ட் நோட் ஆன் பிளானிங், திட்டமிடுதல் என்றால் என்ன? கண்ட்ரோலிங், கட்டுப்படுத்துதல் என்றால் என்ன? MBO, குறியிலக்கு மேலாண்மை என்றால் என்ன? MBE, விதிவிலக்கு மேலாண்மையின் பொருளை எடுத்து கூறுக. ஃபினான்சியல் மார்க்கெட், நிதிச்சந்தை பற்றி குறிப்பு வரைக. டெப்ட் மார்க்கெட், கடன் சந்தை என்றால் என்ன? ஸ்பாட் மார்க்கெட், உடனடி சந்தை என்றால் என்ன? கேபிட்டல் மார்க்கெட், மூலதன சந்தை என்றால் என்ன? OTCEI சிறுகுறிப்பு வரைக. மணி மார்க்கெட், பணச்சந்தை என்றால் என்ன? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், அரசு பத்திரங்கள் சந்தை என்றால் என்ன? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பங்குச்சந்தை என்றால் என்ன? ரெமிசியர், துணை தரகர் என்றால் யார்? புரோக்கர், தரகர் என்று யார் அழைக்கப்படுகிறார்? செபி பற்றி சிறுகுறிப்பு வரைக. டிமேட் அக்கவுண்ட், புறத்தோற்றமற்ற பத்திர கணக்கு என்றால் என்ன? ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளம் என்றால் என்ன? 2 ஃபீச்சர்ஸ் ஆஃப் HRM, மனிதவள மேலாண்மையின் இயல்புகளில் ஏதேனும் 2 கூறுக. ப்ரொமோஷன், பதவி உயர்வு என்றால் என்ன? போச்சிங், புறம்பான திறன் மற்றும் ஆற்றல் கொண்ட நபரை வேட்டையாடுவது என்றால் என்ன? செலெக்ஷன், தேர்ந்தெடுத்தல் என்றால் என்ன? இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட், நுண்ணறிவு சோதனை என்றால் என்ன? ட்ரெய்னிங், பயிற்சி முறை என்றால் என்ன? மார்க்கெட்டர், சந்தையிடுகையாளர் வரைவிலக்கணம் தருக. ஸ்பாட் மார்க்கெட், களச்சந்தை என்றால் என்ன? ரைட்ஸ் டு பி இன்ஃபார்ம்டு, தகவல் பெறும் உரிமை பற்றி சிறுகுறிப்பு வரைக. ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர் அக்கார்டிங் டு ஜான் எஃப் கென்னடி கூறிய நுகர்வோர் உரிமைகள் யாவை? மீனிங் ஆஃப் த டேர்ம் ஸ்டேட் கமிஷன், மாநில ஆணையம் என்ற பதத்தை விவரிக்கவும். டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம், மாவட்ட மன்றம். GST, சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி. பிரைவேட்டைசேஷன், தனியார் மயமாக்கல். 2 அட்வான்டேஜஸ் ஆஃப் குளோபலைசேஷன், உலகமயமாக்கலின் ஏதேனும் 2 நன்மைகள். கான்ட்ராக்ட் ஆஃப் த சேல் ஆஃப் கூட்ஸ், சரக்கு விற்பனை ஒப்பந்தம் என்றால் என்ன? கூட்ஸ், சரக்கு என்றால் என்ன? நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மாற்றுமுறை ஆவணம் என்றால் என்ன? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ப்ராமிசரி நோட், கடனுறுதி சீட்டின் சிறப்பு இயல்புகளில் 2 குறிப்பிடுக. மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்டர்பிரனர்ஸ், தொழில் முனைவோரின் மேலாண்மை பணிகளை பட்டியலிடுக. 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்டர்பிரனர்ஸ், தொழில் முனைவோரின் சிறப்பு இயல்புகள் 2 குறிப்பிடுக. நேம் ஆஃப் பிசினஸ் அண்ட் அதர் நேம் ஆஃப் பிசினஸ் என்டர்பிரனர், வியாபார தொழில் முனைவோரின் இதர பெயர்களை விளக்குக. அக்ரிகல்ச்சரல் என்டர்பிரனர், வேளாண் தொழில் முனைவோர் என்பவர் யார்? மார்க்கெட்டிங், சந்தையிடுதல் என்றால் என்ன? மார்க்கெட்டிங் மிக்ஸ், சந்தையிடுகை கலவை வரைவிலக்கணம் தருக. ஆம்பஷ் மார்க்கெட்டிங், மறைமுக சந்தையிடுதல். சர்வீஸ் மார்க்கெட்டிங், சேவை சந்தையிடுதல். கிரீன் மார்க்கெட்டிங், பசுமை சந்தையிடுதல். கேவியட் எம்ப்டர், வாங்குவோர் ஜாக்கிரதை. கேவியட் வெண்டிட்டர், விற்பனையாளர் ஜாக்கிரதை. கன்சியூமர், நுகர்வோர். டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியாவை பற்றி சிறுகுறிப்பு வரைக. போனஸ் ஷேர்ஸ், ஊக்கப்பங்குகள். ரைட் ஷேர்ஸ், உரிமை பங்குகள். எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், எந்த இயக்குனர் செயல் இயக்குனராக செயல்பட முடியும்? ஹோல் டைம் டைரக்டர், முழுநேர இயக்குனர் என்பவர் யார்? வாட் இஸ் மென் பை மீட்டிங், கூட்டம் என்றால் என்ன? வாட் இஸ் ஓட்டிங், வாக்கெடுப்பு என்றால் என்ன? ஷார்ட் நோட் ஆன் ப்ராக்சி, பகரால் சிறுகுறிப்பு வரைக. சரியா? 58 2 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும். நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ். வாட் இஸ் ஸ்பெஷல் ரெசல்யூஷன், சிறப்பு தீர்மானம் என்றால் என்ன? வாட் டு யூ மீன் பை ஸ்டாட்டுட்டரி மீட்டிங், சட்டமுறை கூட்டம் என்றால் என்ன? ஸ்டேட் த மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபார் அ பிரைவேட் கம்பெனி, ஒரு தனியார் நிறுவனத்தில் குறைந்த அளவு எத்தனை இயக்குநர்கள் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுக. எக்ஸ்பேண்ட் த ஃபாலோவிங், ஸ்டெப், ஜாம், சீட். வாட் இஸ் மென் பை ஆர்டிஃபிஷியல் ஸ்கார்சிட்டி, செயற்கை பற்றாக்குறை என்றால் என்ன? நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்சூமரிசம், நுகர்வோரின் முக்கியத்துவம் பற்றி எழுதுக. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், மின் சந்தையிடுதலின் நோக்கங்கள் யாவை? அட்வான்டேஜஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், மின் சந்தையிடுதலின் நன்மைகளை விவரி. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், சந்தையிடுதலின் நோக்கங்கள் யாவை? கான்செப்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், சந்தையிடுகையின் கருத்துக்களை விவரி. டிஃபைன் த டேர்ம் மேனேஜ்மெண்ட், மேலாண்மை வரைவிலக்கணம் தருக.
டிஃபரன்ஷியேட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன். மேலாண்மையை நிர்வாகத்திலிருந்து வேறுபடுத்துக. லிஸ்ட் அவுட் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேலாண்மையின் முதன்மை பணிகளை பட்டியலிடுக. ஃபீச்சர்ஸ் ஆஃப் MBO. குறியிலக்கு மேலாண்மையின் இயல்புகளை எழுதுக. ஷார்ட் நோட் ஆன் த செகண்டரி மார்க்கெட். இரண்டாம் நிலை சந்தை சிறுகுறிப்பு வரைக. டிஃபரன்ஷியேட் ஸ்பாட் மார்க்கெட் ஃப்ரம் ஃபியூச்சர் மார்க்கெட். உடனடி சந்தையை எதிர்கால சந்தையிலிருந்து வேறுபடுத்துக. வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். மூலதன சந்தையின் பல்வேறு வகைகள் என்ன விளக்குக. ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரெஷரி பில்ஸ். கருவூல ரசீதின் பொது இயல்புகள் யாவை? ஹூ ஆர் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் த மணி மார்க்கெட். பணச்சந்தையில் ஈடுபடும் பங்கேற்பாளர்கள் யாவர்? ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். வைப்புச் சான்றிதழின் இயல்புகள் யாவை? எக்ஸ்பிளைன் புல் அண்ட் பியர். காளை மற்றும் கரடி விளக்குக. எக்ஸ்பிளைன் ஸ்டாக் அண்ட் லேம் டக். மான் மற்றும் முடவாத்து விளக்குக. வாட் இஸ் மென்ட் பை டிமெட்டீரியலைசேஷன். புறத்தோற்றமற்ற பத்திரங்கள் என்றால் என்ன? வாட் இஸ் மென்ட் பை இன்சைடர்ஸ் ட்ரேடிங். உள்வழி பத்திரங்கள் என்றால் என்ன? டிஃபைன் த டேர்ம் HRM. மனிதவள மேலாண்மையின் வரைவிலக்கணம் தருக. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். மனித வளத்தின் முக்கியத்துவம் என்ன? டிஃபைன் த டேர்ம் ரெக்ரூட்மெண்ட். ஆட்சேர்ப்பின் வரைவிலக்கணம் தருக. ஸ்டேட் த ஸ்டெப்ஸ் இன் ரெக்ரூட்டிங் ப்ராசஸ் அவுட்சோர்சிங். ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள புறத்திறன் நீட்டல் படிநிலைகளை கூறுக. வாட் டு யூ மீன் பை அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். அடைவு சோதனை என்றால் என்ன? வாட் இஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். உளவியல் தேர்வு என்றால் என்ன? வாட் டு யூ மீன் பை ஆன் த ஜாப் ட்ரைனிங். பணிவழி பயிற்சி என்றால் என்ன? மென்ஷன் எனி 3 ரோல்ஸ் ஆஃப் மார்க்கெட்டர். சந்தையிடுகையாளரின் பங்களிப்பு ஏதேனும் ஒன்றினை எழுதுக. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை ரைட்ஸ் டு ரெட்ரஸல். நிவாரணத்திற்கான உரிமைகள் பற்றி நீவிர் அறிந்தது என்ன? ஹூ ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் நேஷனல் கமிஷன். தேசிய ஆணையத்தின் உறுப்பினர்கள் பற்றி விவரி. ரைட் அ நோட் ஆன் த வாலண்டரி கன்சியூமர் ஆர்கனைசேஷன். தன்னார்வ நுகர்வோர் அமைப்பு பற்றி விவரிக்கவும். வாட் ஆர் த பொலிட்டிக்கல் என்வாயர்மெண்ட் ஃபேக்டர்ஸ். அரசியல் சூழ்நிலை காரணிகள் யாவை? வாட் டு யூ மீன் பை லிபரலைசேஷன். தாராளமயமாக்கல் என்றால் என்ன? ரைட் ஷார்ட் நோட் ஆன் நியூ எக்கனாமிக் பாலிசி. புதிய பொருளாதார கொள்கை பற்றி சிறுகுறிப்பு வரைக. டிஸ்கஸ் இன் டீடைல் அபவுட் எக்ஸிஸ்டிங் குட்ஸ். தற்போதைய அல்லது இருக்கின்ற சரக்கு என்றால் என்ன? டிஸ்டிங்விஷ் பிட்வீன் நெகோஷியபிலிட்டி அண்ட் அசைனபிலிட்டி. மாற்றுமுறை மற்றும் உரிமை மாற்றம் இவைகளை வேறுபடுத்துக. Draw the 2 different types of crossing. 2 வகை கீறல்களின் வரைபடத்தை வரைக. Distinguish between entrepreneur and manager. தொழில் முனைவோர் மற்றும் மேலாளர் இவர்களை வேறுபடுத்தி காட்டுக. Explain the promotion functions of entrepreneurs. தொழில் முனைவோரின் தோற்றுவிக்கும் பணிகளை கூறுக. Write about Fabian entrepreneur. காலம் கடத்தும் பழமைவாத தொழில் முனைவோர் பற்றி சுருக்கமாக எழுதுக. That's it. டோட்டலாவே மொத்தமே 102 கொஸ்டின்ஸ் தான். 2 மார்க்கும் 3 மார்க்கும் சேர்த்து. இது நல்லா தரவா படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லா 2 மார்க்கும் எல்லா 3 மார்க்கும் அட்டெண்ட் பண்ணிடலாம். சரியா? ஸோ நம்பிக்கையோட படிங்க. இதோட PDF நான் உங்களுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.